அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து தான் மார்க்கெட் இயங்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அது இன்னொரு இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அது வேல்யூஸ் மாறுபடும். அதை நம்ம சொல்கிறதுல இந்த ப்ரைஸில் இருக்கும்போது எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரிட்டர்ன், இதர் அப் ஆர் டவுன் உங்கள் டெக்னிக்கல் கூட. நம்ம வந்து போய்ட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறது, பேட்டர்ன்ஸ் பார்க்குறது, நியூஸ் கேதர் பண்ணிட்டு அது வந்து இங்கே அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இங்கே கிடையாது. பிஃபோர் கால்குலேஷன் எல்லாமே 9:15 முன்னாடியே மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுனா அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு எந்த ஸ்ட்ரைக்கை எப்படி சூஸ் பண்ணணும், அதை எந்த வேல்யூவில் எடுக்கணும், என்ன சப்பாஸ் என்ன டார்கெட் எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன்லேயே வந்துடும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்ம டிசிஷன் எடுக்கணும். மிடில் மீன் வயலில் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் போய்ட்டு அது எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போது அந்த இடத்த வரும்போது மட்டும் இன்ட்ராடே பிளேயர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இது வந்து ட்ரேடிங் செட்டப்பே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸ் வந்தால் தானே எடுப்புங்க, இல்லை வரலைங்க விட்டுங்க, அந்த டேவே நான் எடுக்கலைங்க, சூப்பர், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க இது மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். இன்னைக்கு 24,400 கால் 78 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி ஏறுவதற்கும், 78 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்குவதற்கும். நிஃப்டி 50 தான் நமக்கு சொல்றோம், ஸ்ட்ரைக்க சொல்லல. நிஃப்டி 50 ஏறுதா இறங்குதா, அவ்வளவுதான் சிம்பிள். சரி, அவர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 78 பிலோல இருக்காருன்னா கீழே வந்து ஒரு வேல்யூ இங்க வந்து சேஞ்ச் ஆகும், இங்க இருந்து இன்னொரு டைரக்ஷன், எய்தர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மேல போனாலும் ஒரு வேலையில சேஞ்ச் ஆகும், எய்தர் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அகைன் அதே சேம் டைரக்ஷன். அப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதுக்குள்ள ஒரு ப்ராஃபிட்டை முடிச்சிடலாம், எய்தர் சைடா டவுன் சைடு எங்க போக போதோ அதை சூஸ் பண்ணி எடுத்துடலாம். இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் இறங்க போகுது, கரெக்டுங்களா? அப்போ புட்டை தான் நம்ம பை பண்ணணும். புட்டை எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும் அதெல்லாம் கால்குலேஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே கால்குலேட், அது அதுக்கு ஒரு வேல்யூ வேற வேல்யூ இருக்கும், அது மாறப்படும். அந்த வேல்யூல அதை நம்ம பை பண்ணணும். எனி ஸ்ட்ரைக்ஸ் நம்ம எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் இதை கால்குலேஷன் கொடுக்க முடியும். வேல்யூஸ் யூடியூப்ல 24,500 கொடுக்கலாம், 300 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம், 450 கொடுக்கலாம், 550 கொடுக்கலாம், எனி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். வேல்யூஸ் மட்டும் கால்குலேஷன்ல மாறுபடும், அவ்வளவுதான் சிம்பிள். இது நடந்திருக்காங்க, நம்ம போஸ்ட் மார்க்கெட்டை போட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க.